வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் அதிரடியாக உயர்ந்த காரணத்தினால இதற்கு மாறாக இந்த வாரத்தில் வந்து அதிரடியாக சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாயிருக்கு. ஏன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஒரு அளவை தாண்டி உயர்ந்த காரணத்தினால மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் வந்து சிறப்பாக உருவாயிருக்கு. இந்த வாய்ப்புகள் பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 1 கிராம் வெள்ளியோட விலை நேற்று 98 ரூபா வந்தது. இன்றைக்கி விலை மாற்றம் 0.98 ரூபாவாக நீடிக்குது. 8 கிராம் 784 இருந்தது. விலை மாற்றம் 0 அது 784 நீடித்தாலும் இது மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் வாரத்தில் நம்மளுக்கு குறைந்தபட்சம் 4000லேருந்து அதிகபட்சம் 9500 வரைக்கும் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இதே வேலை 24 கேரட் தங்கம் 1 கிராம் 7593 இருந்தது. விலை மாற்றம் 0 அதே 7593 இருக்குது. 8 கிராம் 60744 இருந்தது. விலை மாற்றம் 0 அதே 60744 இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல, வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இது மேலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000லேருந்து 4550 வரைக்கும் வந்து வரவிருக்கும் வாரத்தில் 24 கேரட் தங்கத்தோட விலை சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க. இதே வேலை அடுத்து இதே போல் 22 கேரட் தங்கத்தோட விலையை பார்க்கலாம். 1 கிராம் 6960 இருந்தது. விலை மாற்றம் 0 இன்றைக்கும் அதே 6960 இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல, வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 8 கிராம் 55680 இருந்தது. விலை மாற்றம் 0 அதே 55680 காணப்படுது. இது மேலும் சரிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 1950லேருந்து நம்மளுக்கு 3950 அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து 88% இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலை வந்து ஒரு அளவை தாண்டி உயர்ந்து காணப்படுது. இப்படி ஒரு அளவை தாண்டி உயர்ந்த காரணத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா மக்களும் வந்து இப்போ தங்கம் வாங்க தயங்குறாங்க. அதே போல் முதலீட்டாளர்களும் தங்கம் வாங்க தயங்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் உலக சந்தையில் தங்கத்தோட விலை உச்சத்தை தொட்டதுனால வந்து மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் தங்கத்தோட விலை எப்போவுமே ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். ஒரே மாதிரி ஏற்றமோ ஒரே மாதிரி சரிவோ இருக்காது. அதே போல் வந்து பங்குச்சந்தை இந்திய பங்குச்சந்தையில் பார்த்திங்கன்னா வந்து மெரன்டைன் பங்குகள் 10% மேல் உயர்ந்த அப்பர் சர்க்கியூட்டில் லாக் செய்யப்பட்டுள்ளது. பங்கின் விலை நேற்று 74 துவங்கியது. முந்தைய நாளில் பிஎஸ்சி பங்கு ஒன்று 69 இருந்தது. இறுதியாக ஒரு பங்கின் விலை 75 ரூபாய் 90 பைசாவாக முடிந்துள்ளது. சந்தையின் வலுவான தேவையை பிரதிபலிக்கும் வகையில் பங்குகள் இன்று 10% உயர்வுடன் அப்பர் சர்க்கியூட்டில் லாக் செய்யப்பட்டுள்ளது. இப்படி அப்பர் சர்க்கியூட்டில் லாக் செய்யும் பொழுது இது மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகளே உள்ளது. இது மேலும் இப்பொழுது 69லிருந்து 75 ரூபாய் உயர்ந்து காணப்படுவது மேலும் நமக்கு 100 ரூபாய் 150 ரூபாய் என்று உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக உள்ளது.